வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாத். முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு அறிக்கைக்கு ஆட்சேபம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல். தமிழக அமைச்சரவைக் கூட்டம். காவிரி உதய் மின் திட்டம் பற்றி ஆலோசனை. கம்யூனிஸ்ட் தலைவர்களுடன் திருமாவளவன் சந்திப்பு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது பற்றி வைகோவை சந்தித்த பின் முடிவு. பாரிவேந்தர் ரவி பச்சமுத்துவை சேர்த்திருப்பதால் என்ன பயன்? மதன் காணாமல் போன வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. 24 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. ஆந்திரா, ஒடிசா மாநில காவல்துறையினர் கூட்டு நடவடிக்கை. காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு அறிக்கைக்கு எதிரான எழுத்துப்பூர்வமான ஆட்சேபனை மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்துள்ளது. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பு தொடர்பாக தமிழகம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் காவிரி படுகையில் ஆய்வு நடத்த உயர்நிலை தொழில்நுட்ப குழுவை நியமிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து மத்திய அரசின் காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு கர்நாடகத்திலும் தமிழகத்திலும் ஆய்வு நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது. இதனிடையே இந்த குழுவின் அறிக்கை மீதான ஆட்சேபனை மனுவை ஒரே நாளில் தாக்கல் செய்யுமாறு 4 மாநில அரசுகளுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்று தனது தரப்பு வாதங்களை கொண்ட மனு ஒன்றை தாக்கல் செய்தது. காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு தமிழகத்தின் உள்ள பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொள்ளவில்லை என்று கூறி அறிக்கையை ஆட்சேபித்தும் காவிரி நடுவர் மன்ற விவகாரத்தில் எழுத்துப்பூர்வ வாதங்களையும் தமிழக அரசு இன்று தாக்கல் செய்துள்ளது. கர்நாடக அரசும் இதேபோன்ற மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இதனிடையே மத்திய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்ய வரும் 26ஆம் தேதி வரை உச்சநீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் காவிரி பிரச்சினை மற்றும் உதய் மின் திட்டத்தில் தமிழகம் பங்கேற்பது ஆகியன பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது இலாகாக்களை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான 2வது அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை 5 மணிக்கு கூடி 6:15 மணி வரை நடைபெற்றது. இந்த தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. அதில் குறிப்பாக நாளை எதிர்க்கட்சியான திமுக காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக அனைத்து கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்த உள்ள நிலையில் தமிழக அரசு சார்பில் காவிரி நதிநீர் பிரச்சினையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல புதிய கல்விக் கொள்கைக்கான ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நாளை மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே தமிழக கல்வித்துறை அமைச்சர்களான அன்பழகன், பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். அதில் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதேபோல உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு எதிர்த்து வரும் நிலையில் உணவு மானியத்தை மத்திய அரசு குறைத்துள்ளது. அது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு சிறைப்பிடித்து வைத்துள்ள நிலையில் இந்த படகுகளை விடுவிப்பதற்காக மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் மத்திய எரிசக்தி துறையில் உதய் திட்டத்துடன் தமிழக அரசு இணைந்துள்ள நிலையில் இந்த திட்டத்துக்கான முக்கிய ஆலோசனைகள் குறித்தும் இந்த தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்யது. தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் 3 பேரவை தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் நுண்பார்வையாளர்கள் மேற்பார்வையில் வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 2,79,307 வாக்காளர்கள் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியில் 245 வாக்கு மையங்களும் 2,68,033 வாக்காளர் உள்ள தஞ்சாவூர் பேரவை தொகுதியில் 276 வாக்குப்பதிவு மையங்களும் அமைக்கப்பட இருப்பதாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் 2,80,000 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அங்கு 291 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் மேலும் குறிப்பிட்ட ராஜேஷ் லக்கானி 3 தொகுதிகளிலும் 3,248 அலுவலர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்தார்.
தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகளில் புகார்களுக்கு ஆளானதாக கூறப்படுபவர்களை மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது பற்றி விளக்கம் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்களும் பணமும் வழங்கியதாக எழுந்த புகாரை அடுத்து அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் கடந்த மே மாதம் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மேலும் தேர்தலில் வெற்றி பெற்ற திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ சீனிவேல் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். இதையடுத்து இந்த 3 தொகுதிகளுக்கும் வரும் நவம்பர் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் தொகுதிகளில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு புகார்களுக்கு ஆளான வேட்பாளர்களை கட்சிகள் மீண்டும் அறிவித்ததை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தது. தேர்தல் நடைமுறைகள் தற்பொழுது நடைமுறையில் இருப்பதால் நீதிமன்றத்தில் தலையிட்டு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் புகார்களுக்கு ஆளானதாக கூறப்பட்டவர்களை மீண்டும் வேட்பாளர்களாக கட்சிகள் அறிவித்திருப்பது குறித்து பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கும் சம்பந்தப்பட்ட கட்சிகளுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கி அரசியலால் முஸ்லிம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதை அனுமதிக்க கூடாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகோபாவில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் இந்த தீபாவளியில் பாதுகாப்பு படையினருக்கு மக்கள் வாழ்த்து கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய பிரதேசத்தில் உள்ள பந்தல்கண்டிற்கும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பந்தல்கண்டிற்கும் ஒரே அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் மத்திய பிரதேசம் அளவிற்கு இங்கு வளர்ச்சி இல்லை எனவும் பிரதமர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் எதிர்காலத்தை மாற்ற சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முஸ்லிம் பெண்களை மும்முறை தலாக் கூறி விவாகரத்து செய்வதை அரசியலாக்க கூடாது என்றும், முஸ்லிம் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறிய பிரதமர் மோடி பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை தடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். मेरी मुसलमान बहन, उसका क्या गुनाह? कोई ऐसे ही टेलीफोन पर 3 तलाक बोल दे और उसकी जिंदगी तबाह हो जाए? क्या मुसलमान बेटियों के हकों की रक्षा होनी चाहिए कि नहीं होनी चाहिए? क्या मुसलमान माताओं बहनों को रक्षा मिलनी चाहिए कि नहीं मिलनी चाहिए? क्या मुसलमान बहनों को समानता का अधिकार मिलना चाहिए कि नहीं मिलना चाहिए? திமுக நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் அனைத்து கட்சி கூட்டத்தில் தானும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் 3 தொகுதி இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவது பற்றி நாளை மறுநாள் அறிவிக்கப்படும் என ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். அனைத்து கட்சி மற்றும் விவசாய சங்கத்தினர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் இயக்கத்தினுடைய விவசாய அணியின் சார்பிலும் கலந்து கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி பிரச்சினை தொடர்பாக திமுக நாளை நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக மக்கள் நல கூட்டணி தலைவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆலோசனை நடத்தினார். அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது தொடர்பாக சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் திருமாவளவன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசனை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன் பொது பிரச்சனையை அரசியலாக்க பார்க்க விரும்பவில்லை என்றும், காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். அதன் பின்னர் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணனை திருமாவளவன் சந்தித்து பேசினார். மதிமுக பொதுச் செயலரும் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளருமான வைகோவை சந்தித்த பின்னர் கூட்டத்தில் கலந்து கொள்வது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருமாவளவன் தெரிவித்தார். நாளை நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டம் குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களோடும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களோடும் கலந்து பேசியிருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களையும் சந்தித்து பேசிய பின்னர் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை அறிவிப்போம். உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் பதவியில் இருந்து அகிலேஷ் யாதவ் நீக்கப்பட மாட்டார் என்று சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் கட்சியான சமாஜ்வாதியில் மோதல் வலுத்து வருகிறது. அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மூத்த அமைச்சர் சிவபால் யாதவ் உள்ளிட்ட 4 அமைச்சர்களை முதல்வர் அகிலேஷ் யாதவ் நேற்று அதிரடியாக நீக்கினார். இதற்கு பதிலடியாக அகிலேஷின் ஆதரவாளரும் தனது சகோதரருமான ராம்கோபால் யாதவை கட்சித் தலைவர் முலாயம் சிங் வெளியேற்றினார். இந்த நிலையில் சமாஜ்வாதி கட்சியின் தேசிய தலைவர் முலாயம் சிங் தலைமையில் சமாஜ்வாதி கட்சி கூட்டம் லக்னோவில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முலாயம் அகிலேஷ் இடையே கடும் வாக்குவாதம் நடைபெற்றது. முலாயமுக்கு எதிராக செயல்பட போவதில்லை என்று தெரிவித்த அகிலேஷ் முதல்வர் பதவியில் இருந்து விலக தயார் என்று தெரிவித்தார். ஆனால் அவரை முதல்வர் பதவியில் இருந்து நீக்கப் போவதில்லை என்று முலாயம் சிங் யாதவ் தெரிவித்தார். கூட்டத்தில் சிவபால் யாதவ் மைக்கில் பேசிக் கொண்டிருந்த போது மைக்கை பறிக்கும் முயற்சியில் அகிலேஷ் யாதவ் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மணிப்பூர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முதல்வர் ஆக்ரம் ஃபோபி சிங் நல்ல வேளையாக உயிர் தப்பினார். மணிப்பூர் மாநிலம் உக்ரூல் ஹெலிகாப்டர் தளத்தில் நிகழ்ச்சி ஒன்றிற்காக சென்றிறங்கிய முதல்வர் மீது தீவிரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் முதல்வர் ஆக்ரம் ஃபோபி காயமின்றி உயிர் தப்பினார். இந்த தாக்குதலில் மணிப்பூர் ரைபிள் படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார். இதனையடுத்து புதிய திட்டத்தின் தொடக்க விழாவை ரத்து செய்த முதல்வர் மணிப்பூர் மாநில தலைநகர் இம்பாலுக்கு திரும்பினார். ஒடிசாவில் காவல்துறையினருக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 24 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆந்திரம் ஒடிசா எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள மல்கான்கிரி மாவட்டத்தில் ஜந்திரி வனப்பகுதியில் 60க்கும் அதிகமான மாவோயிஸ்டுகள் கூட்டம் நடத்துவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து இரு மாநில காவல்துறையினரும் இணைந்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருதரப்பிற்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. பல மணி நேரம் நீடித்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் 18 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். படுகாயமுற்ற மாவோயிஸ்டுகளில் மேலும் 6 பேர் பலியானதை அடுத்து பலி எண்ணிக்கை 24ஆக அதிகரித்துள்ளது. அங்கிருந்து AK-47 ரக துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தப்பி ஓடியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சண்டையில் 2 காவலர்கள் படுகாயமுற்றதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைமறைவான மதனை கண்டுபிடிக்க வேண்டுமென தாக்கல் செய்யப்பட்ட ஆள்கொணர்வு மனுவில் பாரிவேந்தரையும் ரவி பச்சமுத்துவையும் சேர்த்திருப்பதால் என்ன பயன் வந்துவிடப் போகிறது என மதனுடைய தாயிடம் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது மதனுடைய தாய் மற்றும் மனைவிகளை கைது செய்து விசாரித்தால் மதனை பற்றிய உண்மைகள் தெரியவரும் என்றும் நீதிமன்றத்தில் SRM தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. SRM பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி தருவதாக மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்ட மதன் பின்னர் தலைமறைவாகிவிட்டார். 4 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னமும் மதன் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த வழக்கில் மதனுடைய கூட்டாளியான சுதீர் மற்றும் குணா ஆகியோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மதனை கண்டுபிடிக்க வேண்டுமென அவருடைய தாய் தாக்கல் செய்த ஆள்கொணர்வு மனுவும் பணம் பெற்று மோசடி செய்ததாக மாணவர்கள் தொடர்ந்த வழக்கும் இன்று மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் M. ஜெயச்சந்திரன், பாஸ்கரன் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தன. விசாரணையில் இந்த வழக்கில் இணைக்கப்பட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், ரவி பச்சமுத்து சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் VT கோபாலன் மதன் தலைமறைவான விவகாரம் தொடர்பாக அவருடைய தாய் தங்கம் மற்றும் 2 மனைவிகளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டால் உண்மை நிலவரம் வெளிவரும் என்று குறிப்பிட்டார். இவ்வாறு செய்தால் காவல்துறையினரே வியக்கும் வகையில் மதன் வெளிவந்து விடுவார் என்றும் VT கோபாலன் தெரிவித்தார். மேலும் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் மதன் காணாமல் போனதாக கூறப்படும் நிலையில் உத்தரப்பிரதேசம் அல்லது தில்லி உயர்நீதிமன்றத்தையோ மட்டுமே அணுக முடியும் என குறிப்பிட்டுள்ள கோபாலன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பது நியாயமல்ல என்று வாதிட்டார். மேலும் இந்த வழக்கில் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் ரவி பச்சமுத்து ஆகியோரை சேர்த்ததற்கும் வழக்கறிஞர் VT கோபாலன் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் கட்டண புகார் தொடர்பான வழக்கில் SRM பல்கலைக்கழகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் B. குமார் ஆள்கொணர்வு மனுவில் கூறப்படாத விஷயங்களும் சொல்லாத குற்றச்சாட்டுகளும் விசாரணையின் பொழுது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்றன என்று சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டபின் ஆள்கொணர்வு மனுவில் பாரிவேந்தரையும் ரவி பச்சமுத்துவையும் இணைப்பதால் என்ன பலன் விளைந்துவிடப் போகிறது என்று மதனின் தாயார் தரப்பு வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் VM ராஜேந்திரன் மாணவர் சேர்க்கைக்கென ஏமாற்றி பணம் பெற்றுக் கொண்டது தொடர்பாக மதனுடைய கூட்டாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்னும் 4 வார காலத்தில் மதனும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து மதனை கைது செய்ய 4 வாரங்கள் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையையும் நவம்பர் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இன்றைக்கு மதன் தொடர்பான ஆட்கொணர்வு மனு HCP பெட்டிஷன் ஹைகோர்ட்டில்
நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் பாஸ்கர் அவர்களுடைய முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. பாரிவேந்தரையும் அவருடைய மகன் ரவி பச்சமுத்து அவர்களையும் இந்த ஆட்கொணர்வு மனுவில் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போட்டிருந்தாங்க. அதற்கு பாரிவேந்தர் தரப்புலையும் திரு ரவி பச்சமுத்து அவருடைய தரப்புலையும் இன்றைக்கி பதில் மனு போட்டிருக்கோம். போட்டுட்டு எங்கள் தரப்பில் வச்ச வாதங்கள்லாம் அவருடைய மதனுடைய 2 மனைவிகளும் அவருடைய தாயாரையும் விசாரித்தால் மட்டும்தான் அவர் எங்கே இருக்கிறார்கள் என்ற உண்மை தெரியும். அவர்களை இன்ட்ராகேட் பண்ணால் மட்டும்தான் மதன் வெளில வருவார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் காணாமல் போனது டெல்லியில் அப்படின்னு அவங்க அம்மாவே சொல்கிறாங்க. அதன் பிறகு வாரணாசிக்கு வந்தார்னு சொல்லி அவங்களே சொல்கிறாங்க. வாரணாசியிலேருந்து அவர் காணான்னு சொல்கிறாங்க. அதனால் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டையும் மூத்த வழக்கறிஞர் திரு வி.டி. கோபாலன் அவர்கள் எடுத்து வச்சார். நீதியரசர்கள் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. அதே போல் அரசாங்க தரப்பில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 4 வாரம் அவகாசம் வேணும், அதுக்குள்ளே நாங்கள் மதனை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கேட்டதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 4 வாரம் டைம் கொடுத்து 29/11/2016 அன்னைக்கு கேஸை ஒத்தி வச்சிருக்காங்க. திருச்செங்கோடு டிஎஸ்பி விஷ்ணுபிரியா இறந்த வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திருச்செங்கோடு டிஎஸ்பியாக பணியாற்றி வந்த விஷ்ணுபிரியா 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டது. இதனை சிபிஐக்கு மாற்ற கோரி விஷ்ணுபிரியாவின் தந்தை ரவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு கடந்த ஜூலை மாதம் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் காவல் பெண் அலுவலர் ஒருவரை தற்கொலைக்கு முயன்றார் என்பதை ஏற்க இயலாது என கூறி தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது. வெப்பச்சலனம் காரணமாக வட தமிழகத்தின் சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள சென்னை வானிலை ஆய்வு மையம் வட தமிழகத்தின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. விதிமுறைகளை மீறினால் தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும். பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திமுக நடத்துவது கூட்டணி கட்சிகளின் கூட்டம் என்பதால் அதில் மதிமுக பங்கேற்காது என அதன் பொதுச் செயலரும் மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான வைகோ தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள மருதுபாண்டியர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்த மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ செய்தியாளர்களுடன் பேசிய போது அனைத்துக் கட்சி கூட்டம் என்பது திமுகவின் தோழமை கட்சி கூட்டம் என்றும் எனவே அதில் மதிமுக பங்கேற்காது எனவும் தெரிவித்தார். தேர்தலில் ஓட்டிற்கு பணம் என்ற பார்முலாவை ஆரம்பித்து வைத்தது திமுக தான் என்று அவர் கூறினார். அரவக்குறிச்சி தஞ்சாவூரில் யார் மீது குற்றம் சுமத்தி தேர்தலை நிறுத்தினார்களோ அவர்களையே மீண்டும் வேட்பாளராக நிறுத்தியுள்ளது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்றும் வைகோ தெரிவித்தார். இந்த தேர்தல் ஓட்டுக்களை விலைக்கு வாங்குகிற தேர்தலாக இருக்கிறது, ஜனநாயக ரீதியான தேர்தலாக இல்லை என்பதனால் தேர்தலை பகிஷ்கரிப்பது, புறக்கணிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறப்பட்டால் மீண்டும் தேர்தலை ஒத்திவைக்க தேர்தல் ஆணையம் தயங்கக்கூடாது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தஞ்சை தொகுதியில் நியாயமாக தேர்தல் நடைபெற தேர்தல் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். காவிரி பிரச்சனையில் திமுகவும் காங்கிரசும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருவதாகவும் அவர் கூறினார். தேர்தல் விதிமுறைகள் மீறப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் போது மீண்டும் தேர்தலை ரத்து செய்வதற்கு தேர்தல் ஆணையம் தயங்கக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சைபர் குற்ற தாக்குதல்கள் அணுகுண்டு தாக்குதலை விட அபாயகரமானது என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். தேசிய சைபர் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தர நிறுவனம் சார்பில் சைபர் குற்றங்களை கையாள்வது பற்றிய புத்தகத்தின் 2ஆம் பதிப்பு வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி புத்தகத்தை வெளியிட்டார். விழாவில் பேசிய அவர் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சைபர் குற்றங்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். இதுபற்றிய புகார்களை தெரிவிக்க தனியாக கட்டணமில்லா தொலைபேசி வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். The cyber crimes are crimes which can wreck international security. It can ground us completely. It's a
such a serious crime. Cyber attacks are one of the, it's like no less than nuclear bombs. So therefore, it's a very major area, technology area to be understood and learned. தமிழக முதல்வர் ஜெயலலிதா விரைவில் வீடு திரும்புவார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். முதல்வரின் உடல்நலம் பற்றி விசாரிக்க இன்று இரண்டாவது முறையாக சென்னை அப்போலோவுக்கு அவர் வந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தா பாண்டியன், அமைச்சர்களின் முகத்தில் காணப்படும் மகிழ்ச்சியையும் பூரிப்பையும் பார்க்கும்போது முதல்வர் விரைவில் வீடு திரும்புவார் என்று நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சருக்கு சிகிச்சை தந்து வரக்கூடிய மருத்துவர்களும் அவர்களை தினந்தோறும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சரவையை சார்ந்தவர்களும் நான் முன்னர் பார்த்தபோது இருந்த முகமலர்ச்சியை விட இன்று அவர்கள் முகங்களிலே விரிங்கிய நம்பிக்கையும் முகமலர்ச்சியும் பார்க்கிற போது அவருடைய பணியை ஆற்றுவதற்காக அவர் மீண்டும் விரைவில் வெளிவருவார் என்றும் அவர்களும் சொல்கிறார்கள், நானும் நம்புகிறேன். முதல்வர் ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்று தமிழக மக்களுடன் தீபாவளியை கொண்டாடுவார் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் குஷ்பு தெரிவித்தார். சென்னை அப்போலோ வந்த குஷ்பு அங்கிருந்த அமைச்சர்களிடம் ஜெயலலிதாவின் உடல்நலம் பற்றி விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் ஜெயலலிதா தைரியமான பெண்மணி என்றும் அவர் உடல்நலம் நன்றாக குணமடைந்து வருகிறது என்றும் தெரிவித்தார். ஒரு பெண்மணிங்கிற முறையில் பார்க்கும்போது இப்படி ஒரு தைரியசாலி பெண் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வேணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூடிய சீக்கிரத்தை குணமடைந்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வரணும். தீபாவளி இந்த தமிழ்நாட்டு மக்களோட சேர்ந்து கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்டதில் 2 குழந்தைகளுடன் தாயும் தந்தையும் உயிரிழந்தனர். மோகனூர் அருகே கணவாய்ப்பட்டி அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளுடன் கணவனும் மனைவியும் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். எதிர்பாராத விதமாக பேருந்து ஒன்றுடன் இருசக்கர வாகனம் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 உயிரிழந்தனர். காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முதல்வர் உடல்நலம் பெற வேண்டி திருவண்ணாமலையில் பால்குடம் எடுத்தபோது கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உயிரிழந்தார். காயமுற்ற 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள பச்சையம்மன் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்ற போது ஆலய வளாகத்தில் 5000க்கும் அதிகமானோர் கூடியிருந்தனர். அப்போது நேரிட்ட நெரிசலில் சிக்கிய திருவண்ணாமலையைச் சேர்ந்த கமலாம்பாள் என்பவர் உள்பட 16 பேர் காயமுற்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இவர்களில் சிகிச்சை பலனின்றி கமலாம்பாள் உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரவக்குறிச்சி தேர்தல் தமிழகத்தில் முன்மாதிரியாக அமைய வேண்டுமென தேர்தல் செலவின பார்வையாளர் ஷிலாஷிஸ் தெரிவித்தார். அரவக்குறிச்சி தொகுதியில் பணியாற்றும் தேர்தல் அலுவலர்கள், பாதுகாப்பு பணி அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ் தலைமை வகித்தார். மாவட்ட வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ், காவல் கண்காணிப்பாளர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கலந்து கொண்ட தேர்தல் செலவின பார்வையாளர் ஷிலாஷிஸ் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அரவக்குறிச்சி தொகுதியில் 8 பறக்கும் படை குழுக்கள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 3 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலின் போது அரவக்குறிச்சி தொகுதிக்கு தேர்தல் செலவின பார்வையாளராக ஷில் ஆஷிஷ் தான் இருந்தார். Tripled the deployment of flying squad and VSTs that we done last time. I'm very happy, and I hope the voter turnout will be more, and we will have a very successful elections. Tamil Nadu will be a role model for in future. That's my best hope for this election. Thank you. நாகர்கோவில் நகராட்சிக்குட்பட்ட சாலைகளை உடனடியாக சீரமைக்க கோரி நாகர்கோவில் நகர திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தின் கீழ் பணிகள் நிறைவு பெற்ற பின்னரும் நாகர்கோவிலில் முக்கிய சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. இந்த சாலைகளை சீரமைக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்தியும் பலனில்லை. விபத்துகளை ஏற்படுத்தும் சாலைகளை சீரமைக்க கோரி வேப்பமூடு சந்திப்பில் நகர திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களான சுரேஷ் ராஜன், ஆஸ்டின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில அரசுக்கு எதிரான முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதில் 300க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளி வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிக்கி 4ஆம் வகுப்பு மாணவர் பலியானார். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சின்னமோட்டூர் கூத்தாண்டகுப்பம் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவரின் மகன் தினேஷ் செட்டியப்பனூர் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறார்.
பள்ளிக்கு செல்வதற்காக பள்ளி வாகனத்தில் மாணவர் தினேஷ் ஏறிய போது ஓட்டுநர் முருகேசன் கவனக்குறைவாக இயக்கியதால் வாகனத்தின் பின் சக்கரத்தில் சிக்கி படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் சிறுவனை மீட்டு வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி தினேஷ் இறந்தார். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் முருகேசனை கைது செய்தனர். இதனிடையே பள்ளி நிர்வாகம் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்கவில்லை என்று மாணவரின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து மறியலில் ஈடுபட்டனர். உலக மூளைவாத நாளை முன்னிட்டு மூளைவாத அவசர மேலாண்மை சிகிச்சைக்கான அவசர தொலைபேசி எண்களை சென்னை சிம்ஸ் மருத்துவமனை அறிமுகம் செய்துள்ளது. உலக மூளைவாத தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 29ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அமைந்துள்ள சிம்ஸ் மருத்துவமனையில் மூளைவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நரம்பியல் பாதிப்பில் இருந்து காப்பாற்ற 24 மணி நேர அவசர உதவி எண்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. சிம்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடபழனி காவல்துறை உதவி ஆணையர் அண்ணாதுரை கலந்து கொண்டு அவசர உதவி எண்களை வெளியிட்டார். மூளைவாத அவசர சிகிச்சைக்காக 044-2000-2020 மற்றும் 9677715490 என்ற எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சிம்ஸ் மருத்துவமனை துணைத் தலைவர் ராஜு சிவசாமி அவசர எண்ணின் மூலம் பாதிக்கப்பட்டவரை பூரண குணமடைய வைக்கலாம் என்று தெரிவித்தார். மேலும் 4 நோயாளிகளை அவசர சிகிச்சையின் மூலம் பூரணமாக குணப்படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ட்ரோக் வருவதற்கு வந்த அறிகுறி நடந்த ஓரிரு மணி நேரத்தில் எப்படி மருத்துவமனையை தொடர்பு கொள்ள வேண்டும், அந்த மாதிரி ஒரு 4 மணி நேரத்திற்குள் தொடர்பு கொண்டால் உடனே உங்களால் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆக முடியும். அதே உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம இதை தெளிவுபடுத்தணும். அதற்காக இந்த முகாம் நடத்தினோம். சத்தியமங்கலம் அருகே வறட்சி நிவாரணம் கோரி 1000க்கும் அதிகமான மலைப்பகுதி பழங்குடியின விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள இரட்டிப்பாளையம், பவளக்குட்டை, கரளியம் உள்பட 60க்கும் அதிகமான கிராம பகுதிகளில் உள்ள விவசாயிகள் ராகி, மக்காச்சோளம், மரவள்ளிக்கிழங்கு பயிரிட்டுள்ளனர். உரிய நேரத்தில் மழை பெய்யாததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை அரசு கண்டுகொள்ளவில்லை என்று புகார் தெரிவிக்கின்றனர். இதனையடுத்து கடம்பூர் பேருந்து நிலையத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 1000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகளும் அரசியல் கட்சியினரும் கலந்து கொண்டனர். கரும்புக்கான நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி பெரம்பலூர் அருகே கரும்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் அருகே உள்ள எறையூர் சர்க்கரை ஆலயம் முன்பு கூடிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குதல், ஆலையை நவீனப்படுத்தும் திட்டத்தை உடனடியாக தொடங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்த போராட்டத்தில் திரளான கரும்பு விவசாயிகள் கலந்து கொண்டனர். 18 மெகாவாட் மின்சாரமும் நவீனப்படுத்தப்பட்ட ஆலை துவக்க கோரியும் எஃப்ஆர்பிலையும் எஸ்ஏபிலையும் சேர்த்து 52 கோடி ரூபாய் தீபாவளிக்குள்ள கொடுக்க வேண்டும் தமிழக அரசு. இது பொதுத்துறை ஆலை இருப்பதனால் 2750 ரூபாய் அறிவிச்சு ஆனா கொடுக்காம 7 மாதங்களாக கரும்பை வெட்டி கொடுக்காம இருப்பது, இதை பணத்தை வாங்கிவிட்டு தான் தீபாவளி தான் நாங்கள் செல்வோம் என்பதை காத்திருப்பு போராட்டம் பெரம்பலூர் சங்கத்தில் இன்றைக்கு நடத்தப்படுகிறது. கோயம்புத்தூர் சாடிவயல் முகாமில் சிகிச்சை பெற்று வரும் பெண் யானை ஆண்குட்டியை ஈன்றுள்ளது. கோவை பெரிய தடாகம் பகுதியில் செரிமான கோளாறால் 30 வயதான பெண் யானை ஒன்று அவதிப்பட்டு வந்தது. யானைக்கு வனத்துறை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. ஆனால் அதன் பிறகு மீண்டும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டதால் சாடிவயல் முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு 2 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் பெண் யானை இன்று காலையில் ஆண்குட்டி ஒன்றை ஈன்றுள்ளது. தீபாவளி திருநாளையொட்டி குழந்தைகள், பெண்களுக்கு என கண்களை கவரும் வகையில் புதிய ரக ஆடைகள் அங்காடிகளில் குவிந்துள்ளன. தீபாவளி என்றாலே முதலில் மகிழ்ச்சி அடைவது குழந்தைகள்தான். தீபாவளி திருநாள் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் குழந்தைகளின் எதிர்பார்ப்பெல்லாம் புத்தாடைகள்தான். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான புதிய வரவுகளை பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். புத்தாடைகள், மத்தாப்புகள், பட்டாசுகள், இனிப்புகள் என இனிமையான கற்பனை கலந்த எதிர்பார்ப்புடன் தீபாவளி பண்டிகையை எதிர்நோக்குகின்றனர் குழந்தைகள். உல்லாசம் பொங்கும் தீபாவளி திருநாளில் சித்திரை பூவை போல் சிதறும் மத்தாப்புகளை வைத்து அளவில்லா மகிழ்ச்சியுடன் விளையாடுவது குழந்தைகள்தான். குழந்தைகளின் எதிர்பார்ப்பான புத்தாடைகளை பொறுத்தவரை ஆண்டுதோறும் புதிய வரவுகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. வழக்கம் போல இந்த ஆண்டும் ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகளுக்கு விதவிதமான ஆடைகள் வந்து குவிந்துள்ளன. அதிலும் காக்ரா சோளி, மயக்கும் வண்ணங்களில் பட்டுப்பாவாடைகள், சுடிதார்கள், பிளாசோ கவுன்கள் போன்ற ஆடைகள் பெண் குழந்தைகளை வெகுவாக கவருகின்றன.
எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நாங்கள் இங்கே வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். தீபாவளிக்காக ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். எனக்கு இங்கே பிடிச்ச ட்ரெஸ் வந்து சோலி. இப்போ நான் எங்கள் பேரண்ட்ஸோடு வந்திருக்கேன். இப்போ நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன். ஆண் குழந்தைகளுக்கு வேஷ்டி சட்டைகள், மோடி கோட், ஷெர்வானி ஆடைகள், பாபா சூட், குர்தா பைஜாமா போன்ற ஆடைகளுக்கு பெரிதும் வரவேற்பு கிடைத்துள்ளது. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய மாடல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில கடையில் ஸ்வீட்ஸோடு தராங்க தீபாவளி ட்ரெஸ்ஸோட. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வாட்டி தீபாவளி நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. வேட்டி சட்டை வந்து ட்ரெடிஷ்னலாக எடுப்போம். அதுக்கப்புறம் எங்கன்னா வெளியே கோயிலுக்கெல்லாம் போனோம்னா கோட் சூட் மாரி போட்டுப்போம். நான் தீபாவளி பர்ச்சேஸுக்காக வந்திருக்கேன். ஷர்ட்டு வித் பேண்ட் எடுத்திருக்கேன். அது நல்லா இருக்குது, டிசைன் பிடிச்சிருக்கு. இந்த ஆண்டு தீபாவளிக்காக பல்வேறு ரக ஆடைகள் விற்பனையகங்களில் குவிந்துள்ளன. கிட்ஸ் செக்ஷனுக்காக நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஃபேமிலி ஷாப்காகவே ரொம்ப கஸ்டமர் ரொம்ப பேர் விரும்பி வராங்க. ஸோ கஸ்டமர்ஸ் ஆர் ரியலி ஹாப்பி, தே என்ஜாய் ஷாப்பிங் ஹியர். இந்த ஆண்டும் தீபாவளிக்காக பெண்களுக்கு ஏராளமான புதிய ரக ஆடைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. அதில் ஒன்றுதான் ஸ்ரீனிகா எனப்படும் புதிய வகை ஆடை. சுடிதாரும் அனார்களையும் சேர்ந்ததை போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஆடைகள் பலவித வண்ணங்களில் குவிந்துள்ளன. இந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் இந்த ஸ்ரீனிகாவிற்கு பெண்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, நிறைய நியூ மாடல்ஸ் இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் மாடல் வந்து இப்போ நியூ கலெக்ஷன் நினைக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சனால ஸோ அதை நான் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நிறைய டிஃப்ரெண்டான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸ்ரீனிகா மட்டுமின்றி லெஹெங்கா, சோலி, சுடிதார்கள் என பலரக ஆடைகளையும் வாங்குவதற்கு பெண்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பொதுவாக ஆடைகள் வாங்குவதில் பெண்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸ்ரீனிகா போன்று புதுவிதமான ஆடைகளை அறிமுகம் செய்யும் போது வரவேற்பானது அதிகரித்துள்ளது என்றே கூறலாம். எனவே ஒவ்வொரு தீபாவளியும் பெண்களுக்கு ஒரு புதுமையான தீபாவளியாக அமைகிறது. வேந்தர் செய்திகளுக்காக வடபழனியிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் புவனேஸ்வரி. மால்டாவில் தரையில் மோதிய விமானம், 5 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள மால்டா தீவில் புறப்பட்ட சில நிமிடங்களில் விமானம் தரையில் மோதிய விபத்தில் 5 பேர் பலியாகினர். துனிசியாவிற்கும் துருக்கிக்கும் இடையே உள்ள மால்டா தீவில் சர்வதேச விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் ஒன்று இன்று விபத்திற்குள்ளானது. லூகா விமான நிலையத்தில் இருந்து லிபியாவிற்கு புறப்பட்ட விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தரையில் மோதி விபத்து ஏற்பட்டது. விமானம் தீப்பிடித்து எரிந்ததால் அந்த இடமே கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது. இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்த 5 பேர் பலியாகினர். அதில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரான்ஸ் நாட்டின் சுங்கத்துறை அலுவலர்கள் பலியானதாக தெரிய வந்துள்ளது. விபத்து ஏற்பட்டதை அடுத்து மால்டா சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டது. சிட்டகாங்கில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 22 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இங்கிலாந்து வங்கதேச அணிகள் மோதிய முதல் டெஸ்ட் போட்டி சிட்டகாங்கில் நடந்தது. இங்கிலாந்தில் முதல் இன்னிங்ஸ் 293 ரன்னும் வங்கதேசம் முதல் இன்னிங்ஸில் 248 ரன்னும் எடுத்தன. இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 240 ரன் எடுத்தது. 286 ரன் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஆடிய வங்கதேசம் நேற்றைய 4வது நாள் ஆட்டத்தின் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்திருந்தது. இன்று நடந்த கடைசி நாள் ஆட்டத்தில் வெற்றி பெற மேலும் 33 ரன் தேவை என்ற நிலையில் களமிறங்கிய வங்கதேச அணி 10 ரன் எடுப்பதற்குள் எஞ்சிய 2 விக்கெட்டையும் இழந்தது. 263 ரன்னில் ஆட்டமிழந்தது. இந்த டெஸ்டை 22 ரன் வித்தியாசத்தில் வென்றதன் மூலம் 2 டெஸ்ட் கொண்ட இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது. இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் 28ஆம் தேதி தொடங்குகிறது.
நாகர்கோவிலில் மாவட்ட அளவிலான பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டு அரங்கில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையிலான கூடைப்பந்து போட்டி இன்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் 12 அணிகளும் பெண்கள் பிரிவில் 4 அணிகள் என 16 அணிகள் பங்கேற்கின்றன. இன்று நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் பிரிவில் கடமலைக்குன்று LMS மேல்நிலைப்பள்ளி மற்றும் நாகர்கோவில் அரசு SLP மேல்நிலைப்பள்ளி அணிகள் மோதின. இதில் LMS பள்ளி அணி 22-11 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் அணிகள் தஞ்சாவூரில் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் மாநில அளவிலான போட்டியில் கலந்து கொள்ளும் என மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழக செயலர் பிரேம்சந்திரன் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி உயர்நிலை தொழில்நுட்ப குழு அறிக்கைக்கு ஆட்சேபம். உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு. தமிழக அமைச்சரவை கூட்டம். காவிரி உதய்மின் திட்டம் பற்றி ஆலோசனை. கம்யூனிஸ்ட் தலைவர்களுடன் திருமாவளவன் சந்திப்பு. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது பற்றி வைகோவை சந்தித்த பின் முடிவு. பாரிவேந்தர் ரவி பச்சமுத்துவை சேர்த்திருப்பதால் என்ன பயன்? மதன் காணாமல் போன வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி. 24 மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை. ஆந்திரா, ஒடிசா மாநில காவல்துறையினர் கூட்டு நடவடிக்கை. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.